ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கேங்க. சரி வாங்க போலாம். எங்கடா கூப்பிட்றேன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம வீட்டு வாசக்காலுக்கு தாங்க. எல்லாம் கழுவி, மஞ்சள், குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டேங்க. வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகா மஞ்சள் தண்ணி தெளித்து எல்லாம் கழுவிட்டு, சரி அழகா சின்னதா கோலம் போட்டுறலான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாம் கோலம் போடலான்னு ஒரு யோசனைங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கோலம் போட்டுட்ருந்தேங்க. சரி இப்போ யோசிக்கிறீங்க தானே, என்னடா இன்னைக்கு விசேஷம்? அக்கா மாலை நேரத்தில செய்கிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி பாருங்கள், செவ்வாய்க்கிழமை, ஆ புரட்டாசி 1 பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே பௌர்ணமி பூசைங்கிறது மாலை நேரத்தில் தாங்க வழிபடுவோம். அதனால் சரி, நிலா வர்றதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுலேயே சுவாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கோலமும் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கால்களுக்கிட்டேயும் சின்னதாக ஸ்டார் மாதிரி கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டாச்சு இல்லைங்களா, மஞ்சள் குங்குமம் வைக்கணும்ல, அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து அழகாக அவங்களுக்கெல்லாம் வச்சிட்டு இருந்தேங்க. வச்சிட்டதுக்கப்புறம் வாசக்காலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் அழகாக வச்சு ஜோடனை பண்ணியாச்சு. உள்ளே பூசை ரூமில் பார்த்திங்கன்னா குலதெய்வங்க எங்கள் கலசம். அதனால் குலதெய்வத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு, அப்புறமேட்டு அன்னபூரணி தாயார், சங்கு, இவங்கெல்லாம் அரிசியில் தாங்க நான் வச்சுருப்பேன். அவங்களையும் எடுத்து எல்லாம் சுத்தம்லாம் பண்ணிட்டேன். பூவெல்லாம் இருந்ததுங்க. எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அழகழகாக பூவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. சரி இன்றைக்கி அம்பாளுக்கு உகந்த நாளுங்கிறதுனால இன்றைக்கி அர்ச்சனை இன்றைக்கி போற்றிகள்லாம் படிக்கணுங்கிறதுனால காயின்ஸ் நான் எப்பயுமே லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்காகவே ரூபா காயின் பார்த்திங்கன்னா 108 காயின்ஸ் நான் சேர்த்தி வச்சு நான் வழிபட்டு வந்துட்டுருக்கேங்க. அதனால் அந்த காயினையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சரி தலவாழை இலையை வச்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைங்க. அதனால் தலவாழை இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். சக்கரை பொங்கல் செய்யணும்ல, அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லைங்களா, அதனால் சக்கரை பொங்கலும் செஞ்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம். சக்கரை பொங்கல், தக்காளி சாப்பாடு. இன்றைக்கி வீட்லேயே பக்கோடா செஞ்சுருந்தோம். அதனால் பக்கோடாவும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடா வச்சுருந்தேன். அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறமேட்டு நீர் விளாவறதுக்காகவே நாங்கள் எப்பொழுதுமே மஞ்சள் கலந்த தண்ணியால் தான் நாங்கள் அவங்களுக்கு நீர் விளாவி அந்த சாப்பாட்டில் நாங்கள் தண்ணியை விடுவோங்க. அதனால் நாங்கள் எப்பொழுதுமே மஞ்சள் கலந்து தான் வைப்போம். பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பத்தி பொருத்தி தான் வச்சுருவேங்க. பொருத்தி வச்சுட்டா தான் நம்ம படிக்க 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 அந்த பூஜை அறைகள்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்பொழுதுமே முன்னாடியே பத்தியெல்லாம் பொருத்தி வச்சுருவோம். பத்தி பொருத்தி வச்சுட்டு, அப்புறம் வீட்டுக்கு வெளியே நம்ம அருக்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அங்கேயும் தேவதைகள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அங்கேயுமே ஒரு விளக்கு எப்பொழுதுமே அமாவாசை ரொம்ப முக்கியமான நாளுங்கும் போது விளக்கு வச்சு அங்கேயுமே பத்தியெல்லாம் பொருத்தி வைப்போங்க. பொருத்தி அங்கேயும் வச்சுட்டு அப்புறமேட்டு உள்ளே வந்துட்டு இன்றைக்கி அம்பாளுக்கு 108 போற்றிகள்லாம் படிச்சிட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு முடிச்சுட்டு நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குமே 108 போற்றிகள்லாம் படிச்சுட்டேன். பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா 48 முறை தாங்க சொல்ல முடிஞ்சுது. வீட்டில் இருக்க அனைத்து தெய்வங்களுக்கும் சொல்லணும் இல்லைங்களா, டைம் வேணும் இல்லைங்களா, அதனால் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு சரி கற்பூர தீபாரதனையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தையும் பொருத்தி சுவாமிக்கு விநாயகருக்கு காட்டியாச்சு. நம்ம குலதெய்வங்களுக்கு, அப்புறம் வீட்டு தெய்வங்களுக்கு, வெளியே நம்ம வீட்டு அருக்காள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் தீபாரதனையெல்லாம் காட்டிட்டு உள்ளே வச்சுட்டு, அப்புறம் கற்பூர தீபாரதனையை எடுத்துக்கிட்டு குங்குமம் எல்லாம் எடுத்து இட்டுக்கிட்டேங்க. விபூதியும் எடுத்து நம்ம இட்டுக்கிட்டோங்க. இட்டுட்ட பிறகு சரி சுவாமிக்கிட்ட நமக்கு நல்லது நடந்தாலும் நம்ம சுவாமிக்கிட்ட சொல்லுவோம், கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சுவாமிக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் சுவாமிக்கிட்ட நின்று இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையெல்லாம் வச்சிகிட்டு இருந்தேங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இன்றைக்கி குலதெய்வ கோயிலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷங்கள்லாம் கிடைச்சிது. இந்த நாள் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இறைவா, நன்றி சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.